திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் சிறப்பு உபவாச ஜெபம். நாள் நவம்பர் 1 முதல் 8 வரை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல, புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் தேவ ஆசீர்வாதத்தையும் பலனையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம்
கர்த்தாவே எழுந்தருளும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசிர்வதித்து நன்மை செய்து பாதுகாத்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். எபிரேயர் 12:23 நாம் வாசித்து பார்த்தால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட சர்வ சங்க சபையாகிய பூரணமாக்கப்பட்ட ஆவிகளிடத்திலும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிறார். இந்த பூமியில் ஒரு மனுஷன் பிறக்கும்போது அவன் பேர் எழுதப்படணும், குடிமதிப்பு எழுதப்படணும். இயேசு காலத்திலே இருந்து அது இருக்கு. எந்த நாட்டை சார்ந்தவங்க, ஆணா பெண்ணா, என்ன மொழி பேசுவாங்க அப்படிலாம் எழுதப்படணும். அப்போ அவங்க குடியுரிமை கொடுக்குறாங்க. இந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிறந்தாங்க, இறந்தாங்க, வாழ்ந்தாங்க, இதெல்லாம் எழுதுகிறாங்க. என்ன படிச்சிருக்காங்க, இதெல்லாம் எழுதப்படுகிறது. ஆனால் இது இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. இன்னைக்கு இந்த ரெக்கார்டு இல்லாத அநேகர அகதிகள், புலம்பெயர்ந்தவர்கள் என்று சில அரசாங்கங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். தாய் இல்லை, தகப்பன் இல்லை, எந்த நாடோ எந்த இனமோ அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாடுகளை அதற்கு கோர்ட்டில் கேஸ் எல்லாம் நடக்கிறத பார்க்குறோம் இல்லையா? சமீபத்தில் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என்னுடைய கார்டை கொடுக்கும்போது அதனுடைய முகத்தில் கொஞ்சம் கீறல், கார்டு மடங்கிருச்சு. திருப்பிட்டாங்க. இது உங்களை மாதிரி தெரியல. நான் சொன்னேன் பேரை பாருங்கன்னு. இருக்கட்டும், முகம் வேறு மாதிரி இருக்குது. திருப்பி அனுப்பிட்டாங்க. நல்ல வேளை வேறு ஒரு கார்டு வச்சுருந்ததுனால எனக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த உலகத்தில் நம்ம எதையுமே நீங்கள் தானா அப்படின்றதுக்கு நம்ம பேர், பிறந்த தேதி எல்லாம் எழுதி அதுக்கு ஒரு ஆதார் கார்டோ, அது ஐசியோ இல்லை பேங்க் கார்டோ எதையோ கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ட்ரெயினில் போங்களே, நீங்கள் உங்கள் ட்ரெயினில் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகட்டினா அதில் ஏற முடியாது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, இறங்கிடு, இறக்கி விட்டு போகிறாங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் ஜீவிக்க இவ்வளவு எழுத்துக்கள், ரெக்கார்டு தேவைன்னா பரலோகத்தில் நம்ம ஜீவிப்பதற்கு நம்ம நாமங்கள் அங்கே எழுதப்படணுமா? பிலிப்பியர் 4:3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னோடு கூட சுவிசேஷ ஊழியத்தில் உடன் உழைத்தவர்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, அவர்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்படுவதாக. இன்னைக்கு பூமியில் நிறைய கல்வெட்டில் எழுதலாம். ஒரு மனுஷனுடைய பிறப்பு, இறப்பு, இவ்வளோ நன்கொடை கொடுத்தாரு, இவ்வளோ செஞ்சார் எழுதலாம். பேர் எப்பப்போ மாற்றிக்கலாம். ஆனால் அதில் நம்ம பெயர் எழுதப்படணும். அப்போ தான் பரலோகத்தில் எழுதப்பட்டாதான் நீதிமான்களுடைய ஆவி அவரை துதிக்குமா, பாடுமா, ஆராதிக்குமா, பின்பற்றுமா. இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு உட்காருவீங்க, வருவீங்க, நினச்சா போவீங்க. இல்லைன்னா ஆன்லைனில் உட்காந்து நான் சர்ச்சை முடிச்சிட்டேன் இப்படி போவீங்க. இதல்ல கிறிஸ்தவம், இதுவல்ல. நம்ம தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கணும், வாழன்னு சொல்லி பார்க்குறோம். 87 சங்கீதம் 6வது வசனத்தில் வாசித்தால், கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும்போது இன்னான் இங்கே இதிலே பிறப்பான் என்று எழுதியிருக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய பேரை எழுதும்போது சீக்கிரமாக எழுத மாட்டார். இன்னான் இங்கே பிறந்தான், யார் மூலமாக இவன் இயேசுவை தெரிந்து கொண்டார், இவனுடைய இரட்சிப்பு காரணமாக யார், இருளில் இருந்த இவனுக்கு வெளிச்சத்தை பற்ற வைத்தது யார், எண்ணெய் ஊற்றினது யார். அதனால தானே நம்ம ஊழியம் பண்ண சொல்கிறோம், சுவிசேஷ அறிவிக்க சொல்கிறோம், இயேசுவை அறியாதவங்களுக்கு சொல்லுன்னு சொல்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்களே, என் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். இயேசுவின் பிறப்பை பாருங்கள், மாம்ச சித்தத்தினாலேயாவது ஆண்மகன் விருப்பத்தினாலே பிறவாமல் தேவனால் ஆவியினாலே பிறந்தார்கள்.
இன்னைக்கு உங்க பேரை பரலோகத்தில் எழுதணும்னா நீங்க எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்லியிருக்கீங்க? உங்க நாமங்கள் என்ன? இன்னான் இங்கே பிறந்தான் என்று எழுதப்படும் தொகை கணக்கிடப்படும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். நம்ம பேரை பூமியில் இது பரலோகத்தில் எழுதப்படுவதற்குத்தான் அவர் பூமிக்கு இறங்கி வந்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இன்னைக்கு இந்த இரத்தத்தினால நம்மளை விலை கொடுத்து வாங்கி எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? இவன் நீதிமான், என்னை நம்புகிறவன், தகப்பனாய் ஏற்றுக்கொண்டவன், என் பிள்ளை என்று யோவான் 8:8 சொல்லுகிறது. இயேசு குனிந்து எழுதினாராம், நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, இனி போய் பாவம் செய்யாதே என்று. விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்ட பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்கள் நாமத்தை பரலோகத்தில் எழுதணும். அப்போதான் நீதிமான்களின் பரிபூர்ணமாக்கப்பட்ட ஆவிகளிடத்தில் நீங்கள் கிட்டிச் சேர முடியும். லூக்கா 10:20 சொல்லுகிறது, ஆகிலும் பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷப்படுங்களா. இன்றைக்கி நகை வச்சிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் வர்ற சந்தோஷத்தை காட்டிலும் என்னுடைய பேரை உள்ளங்கையில் எழுதியிருக்கிறார், பரலோகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த இயேசுவே எனக்கு சத்தியம் ஜீவன் என்று யார் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறாங்களோ அத்தனை பேரையும் இந்த நாளில் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இன்றைக்கும் உடைய நாமங்கள், எங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படட்டும். அது காணாமல் போய்விடக்கூடாது, காற்றோடு பதற்கொப்பாய் விடக்கூடாது. நாங்கள் சர்வ சங்க சபையாகிய தேவனுடைய பரிபூர்ணமாக்கப்பட்ட ஆவிகளோடு நாங்கள் பணிந்து தொழுது கொள்ள இந்த பூமியிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும் கிருபை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.